பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையிலே தம்முடைய சீஷர்கள் படவிலே ஏறி அக்கரைக்கு பெத்தேசுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு பாருங்க, தன்னுடைய ஊழியத்தை முடித்துட்டு அவர் தனிமையில ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லி சீஷர்களே படகுல ஏறி அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி அவரை துரிதப்படுத்துகிறார். அப்போ 48வது வசனம் பாருங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராகனபடினாலே அவர்கள் தண்டு வழக்கு வருவதை பார்த்து அவர்கள் ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போது கண்டார். காற்று பலமாக அடித்ததுனால அந்த கப்பல், அந்த படகு கவுழ்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, இயேசு அவர் கூட தான் இருக்காங்க, ஆனாலும் காற்று அடிக்குது, பலமாக அடிக்குது. இயேசு நீங்கள் முன்னாடி போன்னு சொன்னோன்னே இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இயேசுவே வந்து நீ முன்னாடி போ அப்படின்னு சொன்னால் நம்ம போகக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இயேசு இல்லாமல் ஒரு இடத்துக்கு போனாலே அங்கே பிரச்சனை தான். இயேசு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போனால் அங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார். நம்ம பேசாமல் உட்காந்துக்கலாம். நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது பயப்படக்கூடாது. இவங்க பார்த்து இயேசு கூட தான் இந்த ஊழியம் பண்ணுறாங்க, எல்லா அற்புதங்கள் அடையாளங்களும் செய்கிறாங்க, ஆனால் ஒரு பிரச்சனையை கண்ட உடனே பயப்படுறாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, அன்றண்டு நாளுக்கு அது தினம் போதும். சங்கீதம் 23ல் நான் மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி தாவீது சங்கீதத்தில் சொல்கிறார். நீங்கள் இன்னைக்கு மரண பள்ளத்தாக்கில் நடக்கிறீங்களா? பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். சாத்தானுடைய வேலை அவ்வளோதான். அவன் அதைத்தான் கொண்டு வருவான், பயத்தை தான் கொண்டு வருவான். யார் மூலியமாக பயத்தை கொண்டு வருவான்? மனுஷர்கள் மூலியமாக தான் பயத்தை உங்களுக்கு கொண்டு வருவான். பயம் என்பது அவனுடைய பெரிய ஆயுதம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பைபிளில் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த பயத்தின் ஆவி உங்களுக்குள்ளே சூழ்ந்தும் போது உங்களை அந்த நாளையே உங்களை வேஸ்ட் பண்ணிடும், டோட்டலாக உங்களை டேமேஜ் பண்ணிடும். பயப்படாதீங்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் பயத்தை மாற்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். சீக்கிரமாக மனம் திரும்புங்க. எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுருங்க. பாவத்திலிருந்து இருக்குங்க. சரியான போதனையை கேட்டு மனம் திரும்புங்க. கடைசி காலத்துக்குள்ள இருக்கும், கைவிடப்பட சூழ்நிலை இருக்குங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள்.